السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله رب العالمين نحمده ونصلي على رسوله الكريم إلى يوم الدين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم أنشكر لي ولوالديك صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم ألا كلكم راعي وكلكم مسؤول عن رعيته صدق رسول الله صلى الله عليه وسلم. எல்லா புகழும் இறைவனுக்கே. அல்லாஹ்வுடைய அன்பும் அருளும் எம்பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய கிருபையினால் அவனது நாட்டத்தினால் அல்லாஹ்வுடைய இல்லமான இந்த மதரசாவில் நாம் அனைவரையும் ஒன்று சேர்த்தது போல் அல்லாஹ் தஆலா இறையச்சமுடைய ஈமான் கொண்ட மக்களுக்காக அல்லாஹ் தஆலா தயார் செய்து வைத்துள்ள அந்த சொர்க்கத்தில், குறிப்பாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்கின்ற உயர்ந்த சொர்க்கத்திலும், அதிலும் குறிப்பாக நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் பிரவேசிக்கக்கூடிய நன்மக்களாக வல்ல ரஹ்மான் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையினால புனிதமான ஒரு அமர்வுல நம்ம அமர்ந்திருக்கிறோம். முதல்ல அல்லாஹ்வுக்கு நிறைய நன்றி செலுத்தணும். அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வ லக்கல் ஷுக்ர். புகழ் அனைத்தும் நன்றிகள் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு உரித்தாகட்டும். ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த நேரத்துல நிறைய மக்கள் அல்ஹம்துலில்லாஹ் இதனுடைய செய்தி கேட்டு நிறைய மக்கள் இதனுடைய செய்தி, அதாவது இந்த மஜ்லிஸ்ல இந்த மாதிரியான பயான் நடக்குது அப்படின்னு சொல்லி எல்லா பெற்றோர்களுக்கும் ஊரார்களுக்கெல்லாம் நிறைய தெரிஞ்சிருக்கும். ஆனா அல்லாஹ்வுடைய நாட்டம் பார்த்தீங்களா, யாருக்கு அல்லாஹ் நலவை நாடுகிறானோ வார்த்தைகள் கவனம். நம்மளுடைய பயான்ல எப்பயுமே வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். எந்த சொல் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றும் அப்படிங்கிறது தெரியாது. இன்னொன்று என்ன தெரியுமா, நம்ம இப்ப பேசக்கூடிய ஆலிமா பேசினாங்க, நம்ம பிள்ளைங்க அழகா மாஷா அல்லாஹ் நிறைய சொன்னாங்க. எல்லாமே அல்லாஹ்வுடைய வார்த்தைகள். மனிதனுடைய வார்த்தையை விட அல்லாஹ்வுடைய வார்த்தைக்கு பவர் அதிகம், ரொம்ப பவர்ஃபுல்லானது. சுப்ஹானல்லாஹ். அதனால வார்த்தைகள்ல ரொம்ப கவனமா இருக்கணும் இன்ஷா அல்லாஹ். இப்ப அல்லாஹ் யாருக்கு நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு தீனுடைய மார்க்கத்துடைய விளக்கத்தை கொடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதனால அல்லாஹ் தஆலா நமக்கு நலவை நாடுனதுனால தான் மார்க்கத்தினுடைய விளக்கத்தை கேட்பதற்கு நம்ம அமர்ந்திருக்கிறோம். அதனால புனிதமான இந்த மஜ்லிஸுடைய சிறப்புகளை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். நான் ஸ்ரீவில்லிபுத்தூர், என் பேர் ஜாஃபர் நிசா. அன்வார் ஹுதா மதரசாவில் 10 வருஷம் உஸ்தாதா பணியாற்றி இருக்கிறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், கும்மாப்பட்டி தான் எங்கள் சொந்த ஊர், கும்மாப்பட்டி தான். 10 வருஷம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஸ்டே பண்ணி செட்டில் ஆகிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த தாருஸ் சலாம் சுப்ஹானல்லாஹ் இதனுடைய மதரசாவுடைய பேரே உண்மையாகவே அமைதியை அளிக்கக்கூடிய இல்லம். தாருஸ் சலாம்னா என்னது? அமைதியின் இல்லம், அமைதியின் இருப்பிடம். சலாம், அல்லாஹ்வுடைய சாந்தியும் அமைதியும் இந்த இல்லத்தில் மட்டும்தான் கிடைக்கும் என்பதற்கு தோதுவாக அல்லாஹ் தஆலா இப்படியான ஒரு மஜ்லிஸ்ல நம்ம அமர செஞ்சிருக்கோம். முதல்ல மஜ்லிஸுடைய ஒழுக்கங்கள் எல்லாருக்குமே தெரியும், பிள்ளைங்கள்லாம் படிச்சிருப்பீங்க, சப்ஜெக்டாவே கொடுத்துருப்பாங்க. இதுல பேசக்கூடிய எல்லா விஷயமும் நாம் சொன்னது போல அல்லாஹ்வுடைய வார்த்தைகள், அதனால கவனமா கேட்கணும். இன்னொன்னு என்ன தெரியுமா, இந்த காலியான சேரு, இந்த காலியான இடமெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் யார் உட்கார்ந்துருக்கா தெரியுமா? மலக்குமார்கள். நிறைய பெற்றோர்கள் அதுக்காகத்தான் வராம இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பேசாம மலக்குமார்களுக்கு இடம் கொடுத்துட்டு நம்ம வீட்டிலேயே இருந்துக்கிறலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட மலக்குமார்களுக்கு நிறைய இடம் கொடுத்துருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். மலக்குமார்கள் இருக்கக்கூடிய சபை துஆ கபூலாகக்கூடிய சபை. நீங்க என்ன மனசுல நினைச்சாலும், இது உணர்வு பூர்வமா நம்ம அனுபவ ரீதியாக கூட நீங்க நினைச்சுக்கலாம். ரொம்ப நாளா உங்களுடைய காரியம் ஏதாவது நிறைவேறாம இருந்துச்சு அப்படின்னு சொன்னா மனதுக்குள்ள நீங்க நினைச்சுக்கோங்க, யா அல்லாஹ் என்னுடைய பிள்ளைய நல்ல முறையில கரை சேர்க்கணும், என்னுடைய ஆண் பிள்ளைக்கு நல்ல முறையில் வேலை வாய்ப்பு கிடைக்கணும், என் பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை துணை, சாலிஹான வாழ்க்கை துணை அமையணும், என் பிள்ளைங்க நல்ல ஒழுக்கமுள்ள பிள்ளையா, தீன்தாரியான தக்வாதாரியான பிள்ளைகளா வளரணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஒவ்வொரு காரியம், ஒவ்வொரு தேவைகள் உண்டு. அந்த தேவைகளை இந்த மஜ்லிஸ்ல மனசுக்குள்ள அல்லாஹ்விடத்துல கேளுங்க. அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக கபூல் செய்வோம். அல்லாஹ் எல்லாருடைய ஹலாலான ஹாஜத்துகளை நிறைவேற்றி கொடுக்கட்டும் இன்ஷா அல்லாஹ். அதை நம்ம அல்லாஹ்விடத்துல ஒரு பெரிய முறையீடா வைப்போம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த தாருஸ் சலாம் அல்ஹம்துலில்லாஹ் நல்ல முறையில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய செய்திகளை நம்ம கேட்டுட்டு தான் வர்றோம்.
இந்த யூனிஃபார்ம் பார்க்கும்போதே ரொம்ப அழகா இருக்கு. மாஷா அல்லாஹ். எல்லாருமே நூறானியத்தா இருக்கீங்க. முதல்ல உங்களுக்கு எல்லாருக்குமே முபாரக் சொல்லிக்கிறோம். அதே போல இன்னைக்கு நாம எதை பத்தி பேச வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா, எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு பாத்தீங்கன்னா, பெற்றோர்களே உங்களைத்தான். நான் சொல்லல, தலைப்பே நமக்கு அதுதான் கொடுத்துருக்காங்க. பெற்றோர்களே உங்களைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு பயங்கரமா இருக்கு. பெற்றோர்களுக்கான சில அட்வைஸ். முதல்ல பெற்றோர்களாகிய நாம நம்மளுடைய வேல்யூ தெரிஞ்சுக்கிறோம். நமக்கு என்ன வேல்யூ தெரியுமா? அல்லாஹ்விடத்துல சுப்ஹானல்லாஹ். ஆலிமா ரொம்ப அழகா டச்சிங்கா சொன்னாங்க. வரலாறுகள்லாம் கண்கலங்க வைக்கக்கூடிய அளவுக்கு அவங்களுடைய வரலாறுகள் இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அந்த பெற்றோர்கள், அதுக்கு அப்படியான பெற்றோர்கள் அல்லாஹ்விடத்துல என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னு சொன்னா, ஆரம்பத்துல பயானுடைய ஆரம்பத்துல அதைத்தான் வாசிச்சோம். அனிஷ்குர்லி வழிவாலிதைக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய வார்த்தை. நல்லா கவனமா கேளுங்க. எல்லாருக்கும் பெற்றோர்களை உங்களைத்தான்னா பிள்ளைகள் உங்களுக்கும் தான். ஏன்னா வருங்காலத்துல நீங்களும் ஒரு பெற்றோர்களாக ஆகக்கூடிய நிலைமைகள் ஏற்படும் இல்லையா? அதனால எல்லோருக்கும் பொதுவானது. அனிஷ்குர்லி வழிவாலிதை அல்லாஹ் சொல்றான், அடியார்களே எனக்கு நீங்க நன்றி செலுத்துங்க, அதற்கு பின்னால் பெற்றோர்களுக்கு நன்றி செலுத்துங்க. அல்லாஹ்வுக்கு அடுத்த தரஜாவுல வைக்கக்கூடிய அளவுக்கு பெற்றோர்களாகிய நாம அல்லாஹ்விடத்துல உயர் அந்தஸ்தை பெறுகிறோம். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய வார்த்தை. எனக்கு நீங்க நன்றி செலுத்துங்க, அதுக்கு பின்னாடி உலகத்துல எத்தனையோ உறவுகள் இருக்கலாம். கணவன் மனைவி பிள்ளைகள் என்னென்ன உறவுகள் இருக்கோ அதை விட மேம்பட்டது பெற்றோர் என்கின்ற உறவு. அவங்களுக்கு நீங்க அதிகமா நீங்க நன்றி செலுத்துங்க அப்படிங்கறத அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். அதே போல நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச ஹதீஸ் இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத். அழகான ஹதீஸ். சொர்க்கம் தாயின் பாதங்களுக்கு கீழ் உள்ளது. இந்த குர்ஆன் வசனமும் இந்த ஹதீஸும் நமக்கு உணர்த்தக்கூடிய பாடம் என்ன தெரியுமா? இந்த தகுதியை பெற்றோர்களாகிய நாம் பெற்றிருக்கோமா? அதுதான் கேள்வி. நாம சொர்க்கத்தில் நம்மளுடைய பிள்ளைகளை கரை சேர்க்கக்கூடிய அளவுக்கு நாம தகுதியை பெற்றிருக்கோமா? அல்லாஹ்வுக்கு அடுத்து எனக்கு பெற்றோர்களுக்கு நீங்க நன்றி செலுத்துங்கன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் பெற்றோர்கள் என்கின்ற தகுதியை பெற்றிருக்கிறோமா? அந்த மரியாதையை நம்மளுடைய பிள்ளைகளிடத்திலிருந்து வாங்கியிருக்கோமா? முதல்ல நம்மளுடைய வேல்யூ நமக்கு தெரியுதா? அதான் ஒரு பெரிய கேள்வி. அப்போ பெற்றோர்களுக்குன்னு சொல்லிட்டு சில கடமைகள் உண்டுமா? சுப்ஹானல்லாஹ். அந்த கடமைகளை சரிவரைய சென்று முடிக்கணும். முதல்ல ஆலிமா சொன்னாங்களே, இப்போ முன்னாடி பேசினாங்க, தாய் ரொம்ப பெற்றோர்கள் நமக்கு கொஞ்சம் கண்ணியம் கொடுக்கணும், நல்லா பக்குவமா பார்த்துக்கணும். அல்ஹம்துலில்லாஹ், நல்லதுதான். அலிமா, பெற்றோர்கள் அவங்க கரெக்டா எங்களை வளர்த்தாதானே நாங்க கரெக்டா இருக்க முடியும். என்ன, அவங்களுக்கு சில கடமைகள் இருக்குல்ல. அவங்க டிவி பார்ப்பாங்க, டிவி பார்க்காத. அவங்க சீரியல் பார்ப்பாங்க, என்ன சொல்லி நோண்டிட்டு இருக்காரு, போய் வேலையை பாரு. அவங்க விடிய என்ன செய்வாங்க, போன் பார்ப்பாங்க, அரட்டை அடிப்பாங்க, எல்லாம் செய்வாங்க. வெளியில போகும்போது பரதா போட மாட்டாங்க. நம்மள மட்டும் அது எப்படி நியாயம்? என்ன, அல்லாஹ் அக்பர். நாம் எப்படி இருக்கிறோமோ, ரசூலுல்லாஹ்வுடைய வார்த்தையை கவனிக்கிறீங்களா? அழகான வார்த்தை. தாயின் மடிதான் முதல் பாடசாலை. மதரசாவை விட, ஜாமியா கல்லூரியை விட தாயின் மடிதான் முதல் பாடசாலை. அந்த தாயின் மடியே நல்ல முறையில நமக்கு பாடம் கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் பிள்ளைகள் நல்ல முறையில வளர்றதுக்கு நம்ம எதிர்பார்க்கலாமா? நான் தொழல, என் புள்ளனாலும் தொழணும், அது எப்படி நியாயம்? நான் ஓதல, அலிஃபுக்கு அடுத்தடுத்து எனக்கு தெரியல, ஆனா என் புள்ளனாலும் ஹாஃபில் பட்டம் ஆதி பட்டம் வாங்கலாம், அது எப்படிமா நியாயமா? நீங்களே சொல்லுங்க. நாம என்ன கத்துக் கொடுக்கணும்? சமையல் கத்துக் கொடுத்தாதான் போன இடத்துல நிச்சய முடியும், சமைக்க முடியும். அது கத்துக்கிட்டு அது சமையல் செய்யக்கூடிய அளவுக்கு அது தர்பியத்தாகி போகிறத விட எல்லாமே கத்துக் கொடுத்து நம்மளுடைய பிள்ளைகளை அழகா தர்த்தீபோட ஒருத்தவங்கிட்ட ஒப்படைக்கும் போது எப்படி நல்லா இருக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த கல்யாணத்துல நம்ம பிள்ளைங்களுக்கு என்ன, நீங்க எல்லாம் நினைச்சு வச்சிருப்பீங்க, பிள்ளைக்கு இத்தனை நகை போடணும், இதெல்லாம் சீர்வரிசை செய்யணும், எல்லாம் நினைச்சு வச்சிருப்பீங்க. அதுல கண்டிப்பா ஒரு முசல்லா கொடுத்துருவோம், நம்ம பிள்ளைக்கு ஒரு குர்ஆன் கொடுத்துருவோம், அப்படி தானே? நிறைய நகைகள் போட்டுருவோம். நான் இப்பொழுது சொல்கிறேன், அல்ஹம்துலில்லாஹ், எல்லாரும் வீட்லயுமே ஒவ்வொரு குமர்கள் இருக்கும். அது ஆண் குமரா இருந்தாலும் சரி, பெண் குமரா இருந்தாலும் சரி, பொதுவான கருத்து, முசல்லாவை கொடுப்பதை விட தொழுகையாளியாக மாற்றி உங்களுடைய பிள்ளைகளை அனுப்பிவிடுங்கள். அடுத்த வீட்டுக்கு அனுப்புங்க. முசல்லாவை கொடுப்பதை விட, முசல்லா என்பது வெள்ளிக்கிழமைக்கு மட்டும் இல்ல, நமக்கு கஷ்ட கவலைகள் இருந்தா போதும் அந்த முசல்லாவை தொழுதுக்குருவோம், இல்ல ரமலான் மாதத்துல எடுத்து தொழுதுகிட்டா போதும். மஆதல்லா, நாம் எப்படி 5 வக்து தொழுகையை முதல்ல நம்ம கடைபிடிச்சுக்கிறோம். காலையில ஃபஜ்ர் எழுந்திருக்கிறது கிடையாது. ஃபஜ்ர் எழுந்திக்காம நம்ம பிள்ளைங்க எழுந்துன்னு சொன்னா எப்படி எழுந்திருப்பாங்க?
5 வக்து தொழுகையை நம்ம கரெக்டான முறையில தொழுகாம நம்ம பிள்ளைகளுக்கு மட்டும் முசல்லாவை கொடுத்து அனுப்பிச்சுட்டா போன வீட்டுல தொழுதுருவாங்களா? குர்ஆனை கொடுப்பதை விட குர்ஆனை ஓதி அதன் வழி நடக்கக்கூடிய பிள்ளைகளாக நம்மளுடைய பிள்ளைகளை உருவாக்கணும் இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அழகான நியத் வைங்க. நகைகளை கொடுப்பதை விட அழகான நற்குணங்களை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்கள். அதனால தான் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க தெரியுமா? ஆண்களுக்கு ஃபர்லு தொழுகை மஸ்ஜித்ல போய் தொழுகுங்க, ஃபர்லுக்கு முன்னாடி முன் சுன்னத்து நஃபில்லாம் இருக்குல்ல அதெல்லாம் வீட்டுல தொழுகணுமா. ஏன் தெரியுமா? நம்ம பிள்ளைங்க நம்ம காலம் கடந்த பின்னாடி, நம்ம இறந்த பின்னாடி, இங்க இந்த இடத்துல என்னுடைய உம்மா தொழுதுட்டு இருந்துச்சு, அம்மா தொழுதுட்டு இருந்தாங்க, இந்த இடத்துல என்னுடைய அத்தா தொழுகுவாங்க, நஃபில் தொழுகுவாங்க, தஹஜ்ஜுத் தொழுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வீட்டில் ஒரு முசல்லா என்கின்ற இடத்தை ஏற்படுத்தி நஃபிலான சுன்னத்தான வணக்கங்களை வீட்டில் நிறைவேற்றுங்கள்ங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். அந்த அளவுக்கு முதல்ல நாம முன்மாதிரி தாயாக இருக்கணும். ஐயோ, ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பழமொழி, முதல் கோணல் முற்றிலும் கோணல்பாங்க. முதல் கோணல் நம்ம என்ன பண்ணோம் தெரியுமா? பெயர் செலக்ட் பண்றதுல நம்ம ஃபெயில் ஆயிட்டோம். ஐயோ, இப்ப பிறக்கிற பிள்ளைகளுக்கு போன் வரும், உஸ்தாத் ஆலிமா ஏதாவது கொஞ்சம் நியூ பேரா சொல்லுங்க, புதுசா இருக்கணும், யாருமே என்ன செஞ்சிருக்க கூடாது, வச்சிருக்க கூடாது. ஹதீஜான்னு வைங்க. ஐயோ, பழைய பேரை சொல்றீங்க, மரியம், ஐயோ வேண்டாம், மரியம் மரியம்ட்டு நிறைய மாதிரி நம்ம ஊருக்குள்ள இருக்கு. ஆயிஷா ஓல்டு சரியில்லை. அல்லாஹ் அக்பர், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, அவங்க எல்லாம் ஓல்டா? நம்மளுடைய முன்மாதிரி தானே அவங்க எல்லாம். அப்ப இந்த பேர்லாம் சொன்னா அவங்களுக்கு பிடிக்கிறது இல்லை. அப்துல்லான்னு வைங்க, அப்துல் ரஹ்மான் வைங்க, உஸ்மான், அலி, அபூபக்கர், வேண்டாம், எனக்கு புதுசா சொல்லுங்க. அப்ப நியூ நேம்னு வைங்க. பேரையே அதுதான். பேர் என்னது? நியூ நேம். என்ன அர்த்தம்? புது பெயர். உன் பேர் என்னமா? நியூ நேம். போதுமா? அவ்வளவுதான். என்ன செய்ய முடியும்? அதுலயும் பாத்தீங்கன்னா உள்ளூர் ஹசரத், வெளியூர் ஹசரத், புள்ள வயிற்றுல இருக்கும் போதே பேர் கேட்டு வச்சு எல்லா ஹசரத்லயும் பேர் எழுதி வாங்கி வச்சிருது. உள்ளூர் ஹசரத், வெளியூர் ஹசரத், வெளிநாட்டு ஹசரத், எந்த ஹசரத்தும் கிடைக்கலன்னு நினைச்சுக்கோங்களேன், நம்ம கூகுள் ஹசரத் எடுத்துறது. கூகுள் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஆமா, யூடியூப் கத்தசல்லாஹு அவங்கள எடுத்து என்ன செய்யுது, அவங்கள்ட்ட கேட்டுறது. அவங்க பார்த்தீங்கன்னா நம்மளை விட நாங்களாம் புக்கை ரிஃபர் பண்ணி 3 வருஷம் உட்காந்து எல்லாத்துக்கும் இலக்கணத்துல இருந்து சர்ஃப்ல இருந்து நவுலு எல்லாம் படிச்சு வச்சிருப்போமா. நாங்க சொல்ற பேர்லாம் அவங்களுக்கு ஒத்துக்காதான். அவங்க நம்ம யூடியூபர் சொல்றது, கூகுள் சொல்றதெல்லாம் என்ன செஞ்சிருவாங்க, பேரா செலக்ட் பண்ணி வச்சிருது. இப்படித்தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு எல்லாருடைய பேரண்ட்ஸ்டையும் ஒரு கம்ப்ளைண்ட் உண்டு, என் புள்ள சொன்னபடியே கேட்க மாட்டுக்கு, ஒரு சில நேரம் சொன்னபடியே கேட்க மாட்டுக்கு. இதே மாதிரிதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல ஒரு மனிதர் பிள்ளையை கூட்டிட்டு வர்றார், பையனை. ஹலீஃபா அவர்களை பேச்சே கேட்க மாட்டுக்கா. அப்படியா? அந்த பிள்ளை அழகான கொஸ்டின் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல கேட்டாங்க, ஹலீஃபா அவர்களே, பெற்றோர்கள் பிள்ளைக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எத்தனைப்பா? 3 கடமை இருக்குப்பா. என்னென்ன கடமை உமர்? என்னென்ன ஹலீஃபா சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல அந்த பிள்ளைகளுடைய தாயை கரெக்டா தேர்ந்தெடுக்கணும். புரியுதா? பிள்ளைகளுடைய தாயை, அதாவது துணை என்ன செய்யணுமா, கரெக்டா தேர்ந்தெடுக்கணுமா. இப்போ வரன் பார்க்க வர்றவங்ககிட்ட என்னெல்லாம் கேட்போம்? என் பிள்ளை நல்ல, அதாவது இப்போ மாப்பிள்ளை பார்க்குறோம்னா நல்லா சம்பாதிக்கிறாரா, நல்ல ஒழுக்கமுள்ள இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நிறைய கேட்போம். பிள்ளைகளை பத்தி கேட்கணும்னா நல்லா ஓதுதா, தொழுகுதா, இதெல்லாம் கேட்போம் இல்லையா? அந்த வரன் பார்க்கும் பொழுதே நீங்கள் உங்களுடைய பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்த்தாலும், மாப்பிள்ளைக்கு மணப்பெண்ணை பார்த்தாலும், எதிர்காலத்தில் ஒரு தகப்பன் சிறந்த தகப்பனாக இருக்க வேண்டும் என்றால், எதிர்காலத்தில் ஒரு தாய் சிறந்த முன்மாதிரியான தாயாக இருக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு என்ன செய்யணுமா, வரன் பார்க்கணும். ஏன்னா மனைவிங்கிறது 2 வருஷத்தோடு அந்த உறவு அடுத்த ஸ்டேஜுக்கு அந்த பெண் பரிணாமம் அடைகிறார். மனைவிங்கிறது 2 வருஷம், அதுக்கப்புறம் அது பிள்ளை உண்டாயிடுச்சுன்னா அது தாய்ங்கிற ஒரு பரிமாணம் அடையுது. பாத்தீங்களா? சுப்ஹானல்லாஹ். அந்த தாய் என்கின்ற பரிமாணம், அவனுடைய பிள்ளை இந்த உலகத்தில் வாழ்கின்ற வரைக்கும் அவள் தான் முன்மாதிரி. அப்போ உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, பதில் சொல்றாங்க, முதல்ல உன்னுடைய, அதாவது பெண்ணை நல்ல முறையில தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த பிள்ளை கேட்ட கேள்வி முதல் கேள்வி, கேட்ட கேள்விக்கு. 2வது கேள்வி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்றாங்க, 2வது கடமை என்ன அப்படின்னு சொன்னா, பிள்ளைக்கு சரியான பெயர் வைக்க வேண்டும். 3 கடமைன்னு சொன்னோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் பெண்ணை நல்லா தேர்ந்தெடுக்கணும், பிள்ளைக்கு நல்ல பெயர் வைக்கணும். 3வது நல்லா கவனிங்க, குர்ஆனை தன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். வந்த பிள்ளை ஹலீஃபாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுது,
வந்த வாப்பா என்ன சொன்னார், பிள்ளை பேச்சை கேட்க மாட்டான்னு சொல்றாரு இல்லையா, பிள்ளை ஹலீஃபாட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுது. ஹலீஃபா அவர்களே நல்லா கேட்டுக்கோங்க, இந்த 3 கடமையும் என்னுடைய வாப்பா இவருக்கு செய்யவே கிடையாது, எனக்கு செய்யவே கிடையாது. ஏன்ப்பா இப்படி சொல்றீங்க? என்னுடைய உம்மா, என்னுடைய தாய் வந்து ஒரு மஜூசி, நெருப்பு வணங்கி, இணை வைப்பாளர், எல்லாம் பாதுகாக்கணும். இணை வைப்பாளரை திருமணம் முடிச்சது முதல் கடமையிலே அவுட் ஆயிட்டார். இல்ல, எனக்கு கடமை செய்யல. 2வது கடமை, நல்ல பேர் வச்சாருன்னு பாத்தீங்களா, பேர் வைக்கல. ஜுவல்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மலை உருட்டி வண்டா, மலை உருட்டி வண்டுட்டு ஒரு பேரு. மகாதல்லா. 3வது குர்ஆனை கற்றுக் கொடுத்தாரா? அதுவும் கற்றுக் கொடுக்கவில்லை. இந்த 3லும் என்னுடைய வாப்பா எனக்கு கடமை செய்யவில்லை என்றால் நான் எப்படி இவருடைய பேச்சை கேட்பேன்? அல்லாஹ் அக்பர். அப்ப நம்மளுடைய பிள்ளைகளுக்கு முதல்ல நம்ம வாழ்க்கை துணைய அவங்களுக்கு தேர்ந்தெடுக்கும் பொழுது சிறந்ததா தேர்ந்தெடுத்துறோம். அதே போல இனி வரக்கூடிய ஜெனரேஷன்ல இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல பேர் சூட்ட கத்துக்கோங்க. முதல் போல முற்றிலும் தோழனா மாறிடும். ஃபாத்திமான்னு பேர் வைக்கீங்களா, கண்டிப்பா ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்களுடைய குணங்கள்ல ஏதாவது ஒரு குணம் என்ன செய்யும், நம்மளுடைய பிள்ளைகளுக்கு வந்துடும். ஹதீஜா, மரியம், அப்துல்லா, அப்துல் ரஹ்மான், கலீஃபாக்களுடைய பெயர், சஹாபாக்களுடைய பெயர், நபிமார்களுடைய பெயர். லுக்மான், நல்ல பேர். யாராவது வச்சிருக்கீங்க? யோசிச்சு பாருங்க. இப்ப பிறந்த பிள்ளைங்க, ஆம்பளை பிள்ளைங்க யாராவது லுக்மான் பேர் வச்சிருக்கோமா? வச்சதே கிடையாது. என்னென்னமோ பேர் வாயில நுழைய. அது நாங்க ஒரு பேரை சொல்லி எங்க கிட்ட அலிமா இதுக்கு அர்த்தம் சொல்லுங்கன்னு வந்து கொடுப்பாங்க. இதுல அசலை எடுக்க முடியாது அலிமா, அசல் அந்த சர்ஃப் அது 2 எடுக்கவே முடியாது. அந்த அளவுக்கு பேர் சொல்லுவாங்க பாத்துக்கோங்க, பொருளே இல்லாத பேர். அல்லாஹ் அக்பர். இப்ப இப்படிதான் நமக்கு என்ன செய்யுது, முன்மாதிரியாக இருக்கக்கூடிய பெண்களாக பெற்றோர்களே நம்ம இப்படிதான் இது பண்ணிட்டு இருக்கோம். இன்ஷா அல்லாஹ் நல்ல முறையில நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம தான் முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதை முதல்ல கருத்தில் கொள்ளணும். இன்னொன்னு என்ன தெரியுமா, 2வது விஷயம் நான் சொல்றேன். நம்மளுடைய நேரங்களை எதுல செலவழிக்கிறோம்? வீணாக இப்போ சமையல் செய்யறோம், நம்மளுடைய பிள்ளைகளை நல்ல முறையில கவனிச்சுக்கிறோம். மிச்சம் இருக்கக்கூடிய நேரத்தை எதில் செலவு செய்கிறோம்? அல்லாஹு அக்பர். வந்துச்சு இந்த சீரியல் பைத்தியம். சொல்றேன், தப்பா நினைச்சுக்க வேண்டாம். அதிகமா சீரியல், அதுலயும் நம்ம பிள்ளைங்கள்லாம் மகாதல், நம்ம பிள்ளைங்க அப்படி கிடையாதுன்னு நினைக்கிறேன். அப்படியே ஒரு பாட்டை பாடுனாங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், எனக்கே இந்த மாதிரி இருக்குடி, ஐயோ சூப்பரா இருக்கு பாது. நம்ம உஸ்தாத் உட்காந்து இந்த ஹதீஸை மனப்பாடம் பண்ணி சொல்லுமானா சொல்ல முடியாது. குரான் வசனத்தை, குரான் சூறாவை மனப்பாடம் பண்ணா பண்ணாது. இந்த 2 முறை அந்த சாங்கை கேட்டா போதும், எப்படிதான் உள்ளத்துல கொண்டு போய் உட்காருமோ. ஐயோ, ஒரு டீச்சர்கிட்ட இப்படிதான் வந்து கொஸ்டின் கேட்குது. ஒரு பிள்ளை எந்திரிச்சு இப்படிதான் உங்களோட மாதிரி பிள்ளை கொஸ்டின் கேட்குது. டீச்சர், அதாவது படத்துடைய பாடல்கள் வரிகள்லாம் எங்களுக்கு மனப்பாடம் ஆகுது, பாடத்துடைய பாடங்கள் ஏன் எனக்கு மனப்பாடம் ஆகலன்னு கேட்குது. அதுக்கு அந்த டீச்சர் என்ன சொன்னாங்க தெரியுமா? கவனிங்க, உங்களுக்கு தான் சரியா. அந்த டீச்சர் சொல்லக்கூடிய வார்த்தை, நல்ல கேள்விமா. அந்த உட்கார்ந்துருக்க டீச்சர் வந்து ஒரு பெரிய காலேஜுக்கு லெக்சர், பிரின்சிபல்னு வச்சுக்கோங்களேன். அவங்க வந்து கிளாஸ் எடுக்கிறது 2 மணி நேரம் தான். நல்லா கவனிங்க, 2 பேருக்கு கலந்து தான் நான் பேசுவேன், 2 மணி நேரம். அப்போ அந்த டீச்சர் சொல்லுது, நான் 2 மணி நேரம் ஒர்க் பண்றேன் டீச்சரா. அந்த 2 மணி நேரத்துல எனக்கு சம்பளம் எவ்வளவு தெரியுமா? 1,65,000 ரூபாய். 1,65,000 ரூபாய். சொந்த வீடு, சொந்த காரு எல்லாமே வச்சிருக்கேன். இது எதனால கிடைச்சிச்சு தெரியுமா? நீ இது படத்துடைய பாடல்களை மனப்பாடம் பண்ணி இது எனக்கு கிடைக்கல. பாடங்களுடைய பாடங்களை மனப்பாடம் பண்ணி தான் எனக்கு கிடைச்சிச்சு. ஸ்கூல் பாடம் இந்த என்னெல்லாம் படிச்சிருக்கீங்க, அதை மனப்பாடம் பண்ணதுனாலதான் எனக்கு இது கிடைச்சிச்சு. நீ என்ன செய்யி, உன்னுடைய மனசெல்லாம் அலை பாயும். ஏதாவது பாட்டை கேட்கும்போது, சாங்கை கேட்கும்போது சூப்பரா இருக்கே, அப்படி இப்படி நடிச்சிருக்காங்களே, அப்படி நடிச்சிருக்காங்களே, அல்லாஹ் அக்பர். அதுலயும் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மோசம். ஒரு விளம்பரத்தை கூட என்ன செய்ய முடியாது நம்மளால, பிள்ளைங்களோட உட்காந்து பார்க்க முடியாது. அவ்வளவு ஆபாசமான காட்சிகள். இப்படித்தான் வேடிக்கையா சொல்லுவாங்க. ஒருத்தர் உட்காந்து டிவி, மகன் உட்காந்து இருக்கிறாரு, பாப்பா உட்காந்து இருக்கிறாரு, டிவி பார்க்கறாரு. பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஆபாசமான காட்சி வருது. கேள்விப்பட்டிருக்கலாம். மகன்கிட்ட சொல்றாரே, இப்படி தண்ணி ஊத்திட்டு வரப்படா அப்படின்னு போ சொல்லிடுறாரு. ஏன்னா அதை அவர் என்ன செய்யக்கூடாதா, மகன் பார்க்க கூடாதான். அப்புறம் தண்ணி வந்துட்டு உடனே இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இன்னும் பார்க்க முடியாத ஒரு காட்சி வருது. சொன்ன உடனே அந்த மகன் சொல்றாரு, நான் வேணா தண்ணி ஊத்திட்டு வரட்டா, நான் வேணா போய் தண்ணி ஊத்திட்டு வரட்டுமா அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு ரொம்ப மோசமான பிள்ளைகளும் பெற்றோர்களும் உட்கார்ந்து பார்க்க முடியாது. எதுக்கு முதல்ல அதை பார்க்கணும்?
அதான கேள்வி. எதுக்கு அந்த கன்றாவிகள் அதெல்லாம் நம்ம பார்க்கணும்? நமக்கு அதான சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்க போகுது. மகாதெல்லாம் எல்லாம் பாதுகாக்கணும். இப்போ இப்படி எல்லாம் ரொம்ப சீரழியக்கூடிய ஒரு சீர்கேட்டிற்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். அப்ப நம்மளுடைய பெற்றோர்கள் இருக்கக்கூடிய மிச்ச நேரங்களை குர்ஆனோட செயல்படுத்தணுமா. நம்ம பிள்ளைகள் ஓதுறதுக்கு முன்னாடி பிள்ளைகள்கிட்ட குர்ஆன ஓதுன்ட்டு அவங்கள்ட்ட தர்பியத் கொடுக்கறதுக்கு முன்னாடி நாம வீட்டுல உட்கார்ந்து குர்ஆன ஓதணும். குர்ஆன் ஓதாத வீடு கபருக்கு சமம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. கபராக மாற்றக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய போக்கு இருந்துச்சுன்னா நம்மளுடைய பிள்ளைகள் எப்படி இருக்கும்? குர்ஆன ஓதணும், தொழுகணும். அதே போலதான் நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கல்விகளை பயனுள்ள கல்வியா கொடுங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காலத்துல உங்களுக்குலாம் தெரியும், பெரியவங்க நீங்கெல்லாம் எங்களை விட பெரியவங்க. அந்த காலத்துல 4 பிள்ளைங்க 5 பிள்ளைங்க, டேய் ஆலிம் படி, நீ ஹாஃபில் படி, நீ அத்தா கடையை பார்த்துக்கோ, நீ ஃபாரின் போ, நீ அம்மா கூட இரு, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வேலையை நியமிச்சுடுறோம். இப்போ ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு பெற்று வச்சிருக்கோம். என்ன அதை போய் நான் ஆலிம் படிக்க போயிட்டேன்னா நான் தனியா இருப்பேனே. பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வயிற்றுல இருக்கும்போதே என் பிள்ளை நல்ல முறையில் ஆரோக்கியமா பிறந்தா நான் ஆலிமா படிக்க வச்சிடுறேன் நீயத்து வைப்பாங்களாம். இப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா டாக்டர், இன்ஜினியர், அது படிக்கணும், இது படிக்கணும், நல்ல வீடு கட்டணும், ஃபாரின் போகணும், இப்படி அப்படி சம்பாத்தியம் பண்றதை நம்மளுடைய பிள்ளைகளுக்கு தர்பியத் செய்யவே தேவையில்லைம்மா. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க. ஏன் தெரியுமா? அல்லாஹ் தன் நாடியவர்களுக்கு ரிஸ்க கொடுத்துடுறான். நாம ஒண்ணு சம்பாத்தியம் பண்ணி சேர்த்து வச்சு அதுகளை பக்குவப்படுத்தி ஒரு வீட்டுல உட்கார வைக்க தேவையே கிடையாது. அல்லாஹ் யாருக்கு ரிஸ்க எழுதி வச்சுட்டானோ, எவ்வளவு ரிஸ்க் எழுதி வச்சுட்டானோ அது கண்டிப்பா அவங்களுக்கு நம்மளுடைய பிள்ளைகளுக்கு கிடைச்சே ஆகும். மரணம் எப்படி நம்மை துரத்துகிறதோ அதே போல இரணமும் நம்மை துரத்தும். அப்ப நம்ம பிள்ளைகளுக்கு என்ன கொடுக்கணும் தெரியுமா? மார்க்க ஞானத்தை கொடுக்கணும். நம்ம வறுமையில நம்ம பிள்ளைகளை வளர்க்கல. அழகா ட்ரெஸ், அதுலயே பாத்தீங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் ரமதானுக்கும் பக்ரீத்துக்கும் தான் ஆளுக்கு ஒரு ட்ரெஸ் கிடைக்கும். இப்பெல்லாம் அடுத்த வீட்டு கல்யாணத்துக்கு நம்ம பிள்ளைக்கு புது ட்ரெஸ் எடுத்துட்டு இருக்கோம். அப்படிதானே? சும்மா போய் பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு புது ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துடுறோம். அவ்வளவு எதுலையுமே வறுமை கிடையாது. இருக்கிற இடத்துலயோ சாப்பிடுறதுலயோ ட்ரெஸ்லயும் வறுமை கிடையாது. வறுமை எதுல தெரியுமா? காதுல வாங்கிக்கோங்க, மார்க்கத்தில் தான் வறுமை. மார்க்க வறுமையை கொடுக்கிறோம், கல்வியை நல்ல முறையில கொடுக்கல. அதுவும் இந்த ரமலான் மாதத்துல எக்ஸாம் வந்துச்சுன்னா நோம்ப விட்டுரு, எக்ஸாமுக்கு படி. ஒரு நோம்பின் கூலி என்ன தெரியுமா? வருஷம் முழுவதும் 12 மாசமும் நீங்க நோம்பு வச்சாலும் ரமலானுடைய ஒரு நோம்புக்கு ஈடாகாது. நம்ம சாதாரணமா நம்மளுடைய பிள்ளைகள்கிட்ட நாம என்ன சொல்லி கொடுக்கிறோமோ அதுதான் வருங்காலத்துல அதுக்கு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கும். கல்விக்கும் பரீட்சைக்கும் டூருக்கும் வெளியூர் போறதுக்கு தொழுகையை விடு. அதுலயும் பாத்தீங்கன்னா தொழுகை விட்டுறதுக்கான சக்தி எனக்கு விடவே கூடாது. என் தொழுகையை மட்டும் அல்லாஹ் இடத்துல வறுமையில பதில் சொல்லவே முடியாது. தொழுகையை விட்டதுக்கான காரணம் சொல்லவே முடியாது. என்ன சொல்லுவீங்க? எந்த மெடிக்கல் சர்டிபிகேட்டும் தொழுகையில கொடுக்கவே முடியாதுமா. நின்று தொழ முடியலையா என்னடா செய்யணும்? கேளுங்க. நின்று தொழ முடியலன்னா உட்கார்ந்து தொழணும். உட்கார்ந்து தொழ முடியலன்னா படுத்து தொழ முடியலன்னா கண் இமையில தொழுகணும். அல்லாஹ் அக்பர். இந்த தொழுகையிலே நம்ம ஃபெயில் ஆயிட்டோம்னா நம்ம பிள்ளைங்க எப்படி தொழுகையாளியா மாறும்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன துஆ செஞ்சாங்க தெரியுமா? ரப்பி ஜஅல்னி முகீம ஸலாத்தி வ மின் துர்ரியத்தி ரப்பனா தகப்பல் துஆ. அழகான வார்த்தை. இன்னைக்கு நான் அந்த பயானை முடிச்சுட்டு போகும்போது ஒரு 2-3 துஆ நான் உங்களுக்கு சொல்லி கொடுப்பேன். நீங்க எப்படி உங்க பிள்ளைகளுக்கு கலிமா அவ்வல் கலிமா சொல்றீங்களோ அதே போல நீங்க அந்த துஆவை சொல்லிக்கிட்டே இருங்க, சொல்லிக்கிட்டே இருக்கணும். பிள்ளைகளை பார்க்கும் பொழுதுதான் ரப்பி ஜஅல்னி முகீம ஸலா, யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் தொழுகையை நிலைநாட்டக்கூடிய மக்களை ஆக்கி கொடு. சொன்னா கேட்டவங்க யார் தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஒரு நபி தொழுகை நிலைநாட்ட மாட்டாங்களா? நம்முடைய பிள்ளைகள் தொழுகை நிலைநாட்ட மாட்டாங்களா? இந்த துஆவை கேட்பதின் அவசியம் என்ன? அதுல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு துஆ செய்வாங்க, என் பிள்ளைகளை யா அல்லாஹ் என்னுடைய சந்ததிகளை முஸ்லிம்களாகவே அன்றி மரணிக்க செய்து விடாதே. இந்த வார்த்தை, இந்த துஆவுடைய ஆழம் புரியணும். முஸ்லிம்களாகவே அன்றி மரணிக்க. அப்ப நம்ம போனதுக்கு முன்னாடி நம்ம பிள்ளைங்க எங்க போயிட போகுதுங்க? சிலையவா வணங்கிற போகுது. அஸ்தக்ஃபிருல்லாஹ் நஊது பில்லாஹ். அப்படி கிடையாது. கால சூழ்நிலைகளை நம்ம பார்க்கிறோம்ல, கன்றாவி காதலுக்கு இவ்வளவு பெரிய மார்க்கத்தை விட்டுட்டு போகக்கூடிய நிலைமையை, முர்த்தத்தாகக்கூடிய நிலைமையை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இப்ப என்ன காலத்துல நம்மளுடைய பிள்ளைகளை விட்டுட்டு போறோங்கிறத பாருங்க. இன்னும் எத்தனை வருஷமா நம்ம வாழ்ந்துருவோம்?
ஏஜை கனெக்ட் பண்ணுங்க பாப்போம். ரசூல்லா சொன்ன வார்த்தை. அடிக்கடி இதை சொல்லும் போதெல்லாம் மனசு பக்கு பக்குங்கும். ஐயோ, 60க்கும் 70க்கும் மத்தியில் என்னுடைய உம்மத்தினர்களின் வயது கணக்கிட்டுக்கோங்க. உங்களுடைய வயசு 40, 50, 30 அப்படின்னா எவ்வளவு நாள் வாழ போறோம்? 60க்கு மேல நமக்கு போனஸ் கொடுத்துருக்கான் அல்ல வயசுல. அப்போ நாம இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய பிள்ளைகளை எந்த அளவுக்கு பக்குவப்படுத்தணுமோ, பயனுள்ள கல்வியை கொடுக்கணுமோ. ரசூல்லா ஒரு சஃபர்ல, ஒரு பிரயாணத்துல பாருங்களேன், இந்த செய்தியை சொல்ல, ஒரு பிரயாணத்துல பயணம் செய்யறாங்க, பசி எடுக்குது. ஒரு சிறுவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கான். நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் அந்த சம்பவத்தை. ஒரு சிறுவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் அவர்கள் போய் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்திருக்கிறாங்க, சிறுவனே ஒரு ஆடு கொடுப்பா. அந்த சிறுவன் சிரிக்கிறான். ஐயோ தோழரே, இது மலட்டு ஆடு, இதுல எப்படி நீங்க பால் கறப்பீங்க அப்படின்னு சொல்றாரு அந்த சிறுவர். இப்ப சொன்ன உடனே நீங்க கொடுங்க, எங்க தலைவர் எதுல வேணாலும் என்ன செஞ்சிருவாரு. ஏன்னா ரசூலுல்லாஹ்வுடைய கை பரக்கத்தான கை. அல்லாஹ் அக்பர். ஆடு வருது, பிஸ்மில்லா சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பால் கறக்குறாங்க. முஅஜிஸா, அற்புதத்துல இதுவும் ஒன்று. கலந்த பாலை ரசூலுல்லாஹ் குடிக்கிறாங்க, வந்த சஹாபாக்கள் எல்லாரும் குடிக்கிறாங்க. எல்லாம் நல்ல வயிறுலாம் நிரம்பிடுச்சு. அப்போ அந்த பிள்ளைட்ட, அந்த சிறுவன்ட்ட, ஆடு கொடுத்தான்ல அந்த சிறுவன்ட்ட ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, சிறுவனே உங்களுக்கு என்ன வேணும் நீங்க கேளுங்கப்பா அப்படின்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட என்ன வேணாலும் கேட்டிருக்கலாம். தீனார் கொடுங்க, திருகம் கொடுங்க, பேரித்தம்பளம் கொடுங்க, இல்ல இந்த ஆட்டு எவ்வளவு பால் கறக்க முடியுமோ இந்த குவளை வரைக்கும் எனக்கு கறந்து கொடுங்க, எவ்வளவு வேணாலும் கேட்டிருக்கலாம்ல. ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க தெரியுமா? அந்த ஆட்டு பாலை கறக்கும் பொழுது ஏதோ ஒரு வார்த்தை வாய்க்குள்ள முணுமுணுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ அந்த சிறுவன் கேட்ட கேள்வி, நீங்க ஆடு கறக்கும் போது ஏதோ வார்த்தை சொன்னீங்கல்ல, அந்த கலிமாத்தை மட்டும் எனக்கு கற்றுக் கொடுத்துருங்களேன். கலிமத்தான், அந்த கலிமாக்கள், அந்த வார்த்தைகளை மட்டும் எனக்கு கற்றுக் கொடுங்க. சுப்ஹானல்லாஹ். மெயின் பாயிண்ட்ல அந்த சிறுவர் கை வைக்கிறாரு. புரியுதா? அது கிடைச்சிருச்சுன்னா, அந்த வார்த்தை கிடைச்சிருச்சுன்னா மலட்டு ஆட்டுலாம் என்ன செஞ்சிடலாம், நம்ம பால் கறந்துடலாமே அப்படின்னு சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியம். அல்லாஹ் அக்பர், நீ ஒரு முஅல்லமாக தெரிகிறாயே, முஅல்லம் என்றால் கற்றுக்கொள்வது போல இருக்கிறியே அப்படின்னு சொல்லி கரம் பிடித்து கூட்டிட்டு போன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலிருந்து பாடம் கற்றுக்கொண்ட அந்த சிறுவன் யார் தெரியுமா? இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு. சுப்ஹானல்லாஹ். எங்களை மாதிரியான உஸ்தாத்மார்களுக்கு அவர்கள் தான் தஃப்சீர் கலை வல்லுனர். இப்னு மஸ்ஊத், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா. இப்படியான சிறுவர்கள், அந்த காலத்து சிறுவர்களுக்கு அல்லாஹ் தஆலா இப்படியான ஞானத்தை கொடுத்தான். அதனால பயனுள்ள கல்வியை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுங்க. நல்ல முறையில நமக்கு ஒரு முன்மாதிரியா இந்த உலகத்துல திகழும். ஏன் தெரியுமா? கடைசி இந்த விஷயத்தை சொல்லி நம்ம முடிச்சிருவோம். கபருக்கு போனதுக்கு அப்புறம் அடிக்கடி மரணத்தை நினைக்கணுமா? ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க, இன்பத்தை துண்டிக்கக்கூடிய மரணத்தை அடிக்கடி நினைவு கொடுங்க. நம்ம வீட்டுல மரணத்தை பத்தி சொன்னோம், அஸ்தக்ஃபிருல்லாஹ், வாயிலடி என்னத்தை பேசுற சொல்லுவோமா? மரணத்தை அடிக்கடி நினைவு கூறணும். கபரை அடிக்கடி நினைச்சிட்டே இருக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் மரணித்த பின்னால் உங்களை பின்தொடர்வது 3 தான். என்ன தெரியுமா? சேர்த்து வச்ச செல்வமா, வீடை கொண்டு போயிருவோமா, புது ட்ரெஸ், ரமலான் எடுத்த ட்ரெஸ் கொண்டு போயிருவோமா? கொண்டு போக முடியாது. இல்ல, என்ன எதுவுமே கொண்டு போக முடியாது கபருக்குள்ள. என்ன கொண்டு போக தெரியுமா? அமலே ஸாலிஹா, ஸாலிஹான நல் அமல். அந்த அமலைத்தான் நம்ம கபருக்குள்ள கொண்டு போக போறோம். அதுதான் நமக்கு தோழனாக, ஒளியாக, விசாலப்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதமாக இருப்பது அமலே ஸாலிஹா, ஸாலிஹான நல் அமல்கள். எவ்வளவு காலையில எந்திரிச்சு நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலையில சுபுகு தொழுது, சுபுகுல இருந்து என்னென்ன நல்ல அமல்கள் நம்ம செஞ்சோம்? தர்மம் செஞ்சோமா? ரசூலுல்லாஹ்வுடைய சபையில அடிக்கடி ரசூலுல்லாஹ் இப்படி கேள்வி கேட்பாங்க, யார் இன்னைக்கு தர்மம் செய்தது, யார் ஜனாசாவை பின்தொடர்ந்தது, யார் நஃபிலான நோன்பு நோற்றது, யார் நோயாளிகளின் உடல்நலம் விசாரித்தது? அல்லாஹ் அக்பர். ஒரு சஹாபி எந்திரிக்கிறாங்க, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நான் எல்லா வேலையும் செஞ்சுட்டேன். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு, நீங்க சொர்க்கத்துல எல்லா வாசல் வழியாக நுழைஞ்சுக்கலாம். அப்போ இப்படிதான் ஒரு நாளைக்கு என்னென்ன நல்ல அமல்கள் இருக்குதோ நாம என் உட்பட எல்லாரையும் நல்லா பாதுகாக்கணும். காலையில எந்திரிச்சதுல இருந்து நன்மை செஞ்சோமா தீமை செஞ்சோமான்னு கேட்டோம் நினைச்சுக்கோங்களேன், தீமையுடைய பட்டியல்கள் தான் அதிகம்.
உண்மையை சொல்லிடுவோமே, அப்படிதானே? 5 வக்து தொழுது ஒவ்வொரு வக்திலையும் அல்லாஹ்விடத்துல அரை மணி நேரம் துஆ கேட்டு காலை மாலை திக்ர் ஓதி அண்டை வீட்டாளர்கள் செய்ய வேண்டிய கடமை, பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை, துணைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை, இதெல்லாம் சரியா நிறைவேற்றிட்டோமா? எவ்வளவு பாவங்கள்! அல்லாஹ் அக்பர். முடிந்த அளவு சாலிஹான அமல்களை கபருக்குள்ள கொண்டு போய் சேர்க்கணும். அதுவும் உங்களுக்கு முடியலையா? இந்த சாலிஹான பிள்ளைகளா வளருங்க. நம்ம இறந்த பின்னாடி உயிரோடு இருக்கும்பொழுது நீங்க நம்ம பெற்றோர்களுக்கு எப்படி துஆ செய்வோம்? ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. அழகான துஆ. இந்த துஆவை நம்ம பெற்றோர் உயிரோடு இருக்கும்போது செய்யணும், அவங்க வெளியூருக்கு போனாலும் செய்யணும், அவங்க ஹஜ்ஜுக்கு போனாலும் செய்யணும், அவங்க கபருக்கு போனாலும் செய்யணும். இன்னொன்னு என்ன தெரியுமா? நீங்க யோசிச்சு பாருங்க, நம்ம ரிலேஷன்ல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இறந்தவங்களை இப்ப நாம நினைவு கூறி ஒவ்வொரு வக்து தொழுகையும் துஆ செய்யறோமா? கிடையாது. இல்ல, நம்முடைய பெற்றோர்களையே நினைச்சுக்கோங்களேன். வருஷம் ஆயிடுச்சு நினைச்சுக்கோங்களேன், பெற்றோர்களை கூட, மரணித்த பெற்றோர்களை கூட மறந்து விடுவோம். எல்லாம் பாதுகாக்கணும். ஆனா சாலிஹான பிள்ளைகளை நம்ம உருவாக்கிட்டோம் நினைச்சுக்கோங்களேன். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் தஆலா அவருடைய துஆவின் மூலம் நம்முடைய தரஜாக்களை சொர்க்கத்தில் உயர்த்துவார். சொர்க்கத்துல ஒரு மனிதனுடைய தரஜா உயர்ந்துகிட்டே போகுமா? உயர்ந்துகிட்டே போகும் பொழுதுதான் அல்லாஹ்விடத்துல அந்த மனிதன் சொர்க்கவாசி கேட்பானையா, அல்லாஹ் என்னுடைய தரஜானா அந்தஸ்து அப்படியே படித்தரம் உயர்ந்துகிட்டே 100 படித்தரங்கள் இருக்கு சொர்க்கத்துல. அந்தஸ்து உயர்ந்துகிட்டே போகுமா? அப்போ அந்த சொர்க்கவாசி அல்லாஹ்விடத்துல கேட்பியா, அல்லாஹ் என்னுடைய தரஜா ஏன் உயர்ந்துகிட்டே போகுது அப்படின்னு கேட்டா, நீ விட்டுட்டு போனல உன்னுடைய சாலிஹான பிள்ளைங்க, அவங்க உனக்காக இஸ்திக்ஃபார் செய்யறாங்கம்மா. அலிமா சொன்ன மாதிரி வருஷ பாத்தியா, வார பாத்தியா, 40 இதுலெல்லாம் நம்ம கவனமா இருப்போம். அதெல்லாம் ஃபர்லுங்கிற அடிப்படையில நம்ம வச்சிருக்கோம். அதெல்லாம் பித்அத், அதெல்லாம் எக்ஸ்ட்ரா செய்யக்கூடிய விஷயம். மஆதல்லாஹ், அதெல்லாம் இது பண்ணவே கூடாது. ஒவ்வொரு தொழுகையிலும் அல்லாஹ்விடத்துல பெற்றோர்களுக்காக நம்ம என்ன செய்யணும்? துஆ செய்யணும். அதே போல பிள்ளைகளுக்காக நம்ம என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் துஆ செய்யணும். நம்ம கபருக்கு போன பின்னாடி நம்மளுடைய பிள்ளைகளுடைய துஆ தான் நம்மை பாதுகாக்கும். இரண்டாவது விஷயம். மூன்றாவது, கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கல்விகள் நம்மளுடைய கபர்ல பயனளிக்கும். இப்படியான 3 விஷயத்தை தவிர வேறு எதுவும் நம்மை பின்தொடரவே தொடராது. இது நம்ம பிள்ளைகளை நாம முன்மாதிரியா இருந்து வளர்க்கல நினைச்சுக்கோங்களேன். மறுமையில இது சும்மா ஒரு நிகழ்வு, யதார்த்தத்தை நான் சொல்றேன். மறுமையில நம்ம பிள்ளை நம்ம முன்னாடி நிற்கும். எல்லாம் விசாரிப்பான், என்ன உன் பிள்ளை தொழுகல? அப்போ நம்ம பிள்ளை நமக்கு எதிராக அதெல்லாம் பகிரங்கப்படுத்து, நமக்கு எதிராக சாட்சி சொல்லியா, அல்லா எங்க அம்மா தொழுகலை, என்னை தொலை சொல்லலை, என்னை ஏவலை, நீ விட்டு விட்டு தொழு அப்படின்னு எந்த ஒரு கண்டிஷனும் பண்ணலை, அதனால நான் என்ன செய்யலை? தொழுகலை. ஏம்மா குரான் ஓதலை, ஏன் குரான் படி நடக்கலை, எங்கள் அம்மா ஓதலை, நானும் ஓதலை, என் பெற்றோர்கள் எதுவுமே செய்யலை. அதனால் இப்படியான நம்மளுடைய பிள்ளைகள் நமக்கு எதிராக நிற்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய பிள்ளைகளை வச்சிடவே கூடாது மறுமையில். இன்னொன்று தெரிஞ்சுக்கோங்க, எல்லார் வீட்லேயும் ஒரு பேர் உண்டு இந்த பிள்ளைகளுக்கு, செல்ல பிள்ளை. வளங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, செல்ல பிள்ளையாவே வளங்க. என் பிள்ளைய அடிச்சதே இல்லைம்மா, அடிக்காதீங்க, ஒன்றும் வேண்டாம். இன்னொன்று என்ன தெரியுமா? உங்களுக்கு ஒரு சைக்காலஜி நான் சொல்லித்தரேன், குழந்தைகளுடைய சைக்காலஜி. 1லிருந்து 7 வயசு வரைக்கும் அன்பா பார்த்துக்கோங்க. அவங்கள ரொம்ப அடிக்கவோ இது பண்ணவோ ஃபோர்ஸ் பண்ணவோ தேவையில்லை. 7லிருந்து 14 வயசு வரைக்கும் கண்டிப்பும் கவனிப்பும் இருக்க வேண்டும். 7லிருந்து 14 வயசு நம்ம பிள்ளைகளுடைய கவுண்டிங் கரெக்ட் பண்ணிக்கோங்க. 7லிருந்து 14 வயசு வரைக்கும் கண்டிப்பும் கவனிப்பு இருக்கணும். எங்கெங்க நம்ம பிள்ளை போகுது, எங்க இருக்குது, யார் கூட பேசுது, என்ன போன்ல பார்க்குது, எல்லாத்தையும் நோட்டமிடுங்க. 14லிருந்து 21 வயது வரைக்கும் நாம நல்ல முறையில நம்ம பிள்ளைகளை வளர்த்திருக்கிறோமா அப்படிங்கிறத அந்த கண்காணிப்பு இருக்கணும். இப்படியாக பிள்ளைகளை வளர்த்தால் மட்டும்தான் இந்த நவீன காலத்தில், இந்த சீர்கட்ட காலத்தில், வஸ்வசாக்களும் மூசலாட்டங்களும் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த காலத்தில் நம்மளுடைய பிள்ளைகளை பாதுகாக்க முடியும் இன்ஷா அல்லாஹ். அதே போலதான் இன்ஷா அல்லாஹ் கடைசியை சொல்லி முடிச்சிருவோம். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க எல்லாருக்குமே தெரியும். அவங்கெல்லாம் நிறைய லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நம்ம பிள்ளைக்கு அவ்வளோ அட்வைஸ் பண்ணுவாங்க. தான் பிள்ளைக்கு, என் அருமை மகனே, நீ இணை வைக்காதே, அதாவது இணை வைப்பு ரொம்ப பெரிய பாவம். இணை வைப்பை பத்தி நம்ம பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துருக்கோமா? ஷிர்க்னா என்ன முதல் நமக்கு தெரியுமா? ஷிர்க் என்றால் என்ன? அல்ஹம்துலில்லாஹ் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஷிர்க் என்றால் இணை வைப்பு, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய. யாரும் நம்ம போய் சிலைகளை வணங்குறதும் செய்ய மாட்டோம். ஆனா ஷிர்க்குன்னு தெரியாமலே சில ஷிர்க்குகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். நாமளும் அதை தவிர்த்துக்கிறோம். நம்மளுடைய பிள்ளைகளுக்கு அதை வழிகாட்டவே கூடாது. ஷிர்கான பித்அத்தான விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருக்கணும்.
அல்லாஹ் பாதுகாக்கணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய உம்மத்தினர்களிடத்துல ஷிர்கான விஷயத்துல நான் எது அஞ்சினேன் தெரியுமா? முகஸ்துதின்னாங்க. முகஸ்துதி, முகஸ்துதினா பெருமை. என் புள்ள நல்லா படிச்சிருச்சுப்பா, நல்ல பட்டம் வாங்கிருச்சு, டிகிரி வாங்கிருச்சு, பெரிய பெரிய இடத்துல வேலை செய்யுது. அந்த முகஸ்துதி தான் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய ஒரு செயலா? மஆதல்லா. இப்ப நம்முடைய பிள்ளைகளுக்கு ஈமான கத்துக் கொடுக்கணும், இறையச்சத்தை கத்துக் கொடுக்கணும். எதை கேட்டாலும் அல்லாஹ்விடத்துல கேளுட்டு நீங்க சொல்லிக் கொடுங்க. அதை நம்ம சொல்லி கொடுத்துருக்கோமா? எதை கேட்டாலும் அல்லாஹ்விடத்துல கேளு. எந்த அளவுக்கு தெரியுமா? செருப்பின் வாறு அருந்தால் கூட யார்கிட்ட கேட்கணும்? அல்லாஹ்கிட்ட தான் கேட்கணும். செருப்பின் வாறு அருந்தால் கூட அல்லாஹ்விடத்துல கேட்கணும். எதை கேட்டாலும் அல்லாஹ்விடத்துல கேளுங்கிறத சொல்லிக் கொடுங்க. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த 1.5 பேஜ்ல பாத்தீங்கன்னா சுப்ஹானல்லாஹ் அவருடைய அட்வைஸ் மட்டும் அவ்வளவு அழகா இருக்கும். அதனால இன்ஷா அல்லாஹ் இனி வரக்கூடிய காலங்களை கருத்தில் கொண்டு பெற்றோர்கள் செய்யக்கூடிய கடமை என்ன, நம்ம எப்படி நம்மளுடைய பிள்ளைகளுக்கு ரோல் மாடலா இருக்கணும். இன்னொன்னு தெரிஞ்சுக்கோங்க, நாம ரோல் மாடலா இல்லைன்னா நம்ம பிள்ளைங்க யார ரோல் மாடலா எடுத்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா? நடிகர் நடிகைகளை. மஆதல்லா, அஸ்தக்ஃபிருல்லாஹ். அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்ட பிள்ளைகளை தவிர அந்த நடிகன் இப்போ வந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்குது. எப்படி நடிச்சிருக்கான் பாரு, எப்படி இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லி அந்த தோற்றம், அந்த பாவனை, அந்த ஸ்லாங் எல்லாத்தையும் நம்ம பிள்ளைங்க அதை அப்படியே கேட்ச் பண்ணுதுங்க. நம்மளுடைய பிள்ளைங்களுடைய மனசு பூ போலமா. அது என்ன, அது சினிமா ஃபுல்லா வன்மத்தை தானே கொடுக்குது. என்ன நல்ல விஷயத்த சொல்லி கொடுக்குது நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். சினிமாக்களும் சீரியல்களையும் யாராவது சீர்திருத்தம் செய்தது அப்படிங்கறத யாராவது சொல்ல முடியுமா? மாமியாவை எப்படி கொடுமைப்படுத்தலாம், மருமகளை எப்படி வீட்டை விட்டு துரத்தலாம் அப்படின்ட்டு, மச்சான் முன்னாடி குழந்தை முன்னாடி சண்டை, இப்படித்தான் அந்த சீரியல்களும் சினிமாக்கள் சொல்லிக் கொடுக்கறதை தவிர வேறு எது புதுசால என்ன செய்யல, சொல்லிக் கொடுக்கல. அதனால இன்ஷா அல்லாஹ் நீ வரக்கூடிய காலங்களில் நல்ல முறையில முன்மாதிரி பெற்றோர்களாக நாம் இருந்தோமேயானால் வல்ல ரஹ்மான் சாலிஹான பிள்ளைகளாக நம்முடைய பிள்ளைகளை வளர்வதற்கு அல்லாஹ் அருள் புரிவான். இந்த துஆவோடு நான் முடிச்சுக்கிறேன். ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனி வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. எங்கள் இறைவா, எங்களது வாழ்க்கை துணையையும் எங்களது சந்ததிகளையும் குர்ரத அயுன், கண் குளிர்ச்சியாக ஆக்கிக்கூடிய அல்லாஹ். பார்க்குற நேரத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு நீங்க ஓதுங்க. இதை இன்ஷா அல்லாஹ் தெரியலன்னா உஸ்தாத்மார்கள்ட்ட எழுதி கண்டிப்பா கலிமாவை எப்படி அடிக்கடி நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறோமோ அதே போல இந்த துஆவை நீங்க கலிமா போல் சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். ஒவ்வொரு தொழுகையிலையும் ஒவ்வொரு நேரத்திலையும் உங்களுடைய பிள்ளைங்க பேச்சு கேட்கலையா, இந்த துஆவை ஓதுங்க. ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனி வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. என்ன அர்த்தம் தெரியுமா? வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா. யா அல்லாஹ், இறையச்சம் உடையவர்களுக்கு எங்களை நீ தலைமையாக ஆக்கிவிடு. அர்த்தம் புரியுதா? இவங்களெல்லாம் அல்லாஹ் இறையச்சமுடையவர்களா ஆக்கணுமா, ஆக்கி இவங்களுக்கு மேல நான் இமாமா இருக்கணும் யா அல்லாஹ். சுப்ஹானல்லாஹ். அழகான துஆ, ஆழமான துஆ. இந்த துஆவை அதிகமான இன்ஷா அல்லாஹ் செய்யுங்க. அல்லாஹு தஆலா எல்லா பெற்றோர்களையும் குழந்தைகளையும் சாலிஹான முறையில் வளர்க்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. இதை கேட்டோமோ அதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் தந்தல் புரிவானாக. இந்த மஜ்லிஸில் பேசக்கூடிய பேச்சுக்களையும் கேட்ட உபதேசங்களையும் பச்சை மரத்தாணி போல் அல்லாஹு தஆலா நம்முடைய உள்ளத்தில் பதிவிறக்கம் செய்து இதன்படி நடக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் பிறகு உங்களுக்கும் அல்லாஹு தஆலா தந்தல் புரிவானாக. ஆமீன். அகுலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லனா வலக்கும் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.